காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் அருகே 6 வீடுகளில் 60 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் கொள்ளையனை போலீசார் கைது செய்ததன் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நாங்கள் எங்கள் நாத்தனாருக்கு சேர்த்து வச்சிருந்தோன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தோன்னாங்க. ப்ளீஸ் தயவு செய்து யார் எத்தனாலும் எங்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். கடந்த மாதம் ஒலித்த பெண்ணின் அழுகுரல் இது. காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரத்தில் தனது கணவருடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் ஜெயஸ்ரீ. மிக்ஜாம் புயலின் போது சென்னை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களை புரட்டி போட்ட கனமழையில் இவர்கள் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பும் வெள்ளக்காட்டில் சிக்கியது. இதனால் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த 17 குடும்பத்தினரும் அங்கிருந்து தப்பித்து தங்களது உறவினர்களின் வீட்டில் தஞ்சமடைந்தனர். பெருமழை வெள்ளத்தால் பொதுமக்கள் அல்லல் பட்டிருந்த அந்த வேளையிலும் ஈவு இரக்கமற்ற முறையில் நடந்த கொள்ளை சம்பவம் பாதிக்கப்பட்டவர்களின் மனதை சிதறடித்தது. ஜெயஸ்ரீ வசித்த அடுக்குமாடி குடியிருப்பில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் 6 வீடுகளில் புகுந்து 60 சவரன் நகைகளை திருடி சென்றனர். வீட்டிற்கு வந்து பார்த்த ஜெயஸ்ரீ சரத்குமார் தம்பதிக்கு பேரதிர்ச்சி. இதில் ஜெயஸ்ரீக்கு மட்டும் சொந்தமான நகை 17 சவரன். கணவனின் தங்கையின் திருமணத்திற்காக வாயும் வயிற்றையும் கட்டி சேர்த்து வைத்த நகை பறிபோன துக்கத்தில் ப்ளீஸ் யார் எடுத்திருந்தாலும் கொடுத்துடுங்க என ஜெயஸ்ரீ தன்னையே மறந்து கண்ணீர் மல்க பேசியது காண்போரையும் கலங்க வைத்தது. ஊருக்கு போகணும். நாங்கள் ரெண்டலில் தான் இங்கே வந்து தங்கி இருக்கோம். அங்கே ஒரு இடமும் இல்லை, ஒரு வீடு கூட ஒழுங்கா இல்லைன்னு தான் இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலையில் சேர்ந்து யாரை தந்தாலும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நாங்கள் பசியும் பண்ணி ஒரு நாள் சாப்பிடாம கூட இருந்து அந்த நகையெல்லாம் எடுத்தோம் தெரியும். தயவு செஞ்சு குத்துறீங்க. கொள்ளை சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சிசிடிவி காட்சி உதவியுடன் போலீசார் கொள்ளையனை தேடி வந்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் கைரேகை தடயங்களை வைத்து கொள்ளையில் ஈடுபட்ட நபர் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி என கண்டறிந்தனர் போலீசார். சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த சூர்யா என்கிற கிளி என்பவர்தான் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து தனிப்படை போலீசார் சூர்யாவை கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 15 சவரன் நகைகளை பறிமுதல் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதில் கிடைத்த நகைகளில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட ஜெயஸ்ரீயின் நகைதான் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. நகைகள் மீட்கப்பட்ட விவகாரம் ஜெயஸ்ரீக்கு தெரியவர தலையில் சுமந்த பாறாங்கல்லை எடுத்து கீழே வைத்தது போல் தளர்வாகி இருக்கிறது அவரது மடம். அக்யூஸ்ட பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா போய் பார்க்கும்போது அவங்க பிடிச்சிருக்கோம், இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்கோம் உங்களுடைய நகையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சப்போர்ட்டா நிறைய பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லா காவல்துறைக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த இதுவும் நினைக்கிறேன். கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டப்பட்டது நம்ம கையில் என்றைக்குமே இருக்கும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் காவல்துறை வந்து சொன்னது வந்து இங்கே சிசிடிவி கேமரா இல்லை. ஸோ அது வந்து மிஸ்டேக் வந்து இங்கே இருக்கோம் நாங்கள் தான். பட் எல்லாருமே வந்து கேமரா வச்சிருக்கணும், அதுதான் சேஃப்டியும் கூட. தற்போது கைதான நபரிடமிருந்து 15 சவரன் நகைகள் மட்டுமே போலீசார் மீட்டுள்ள நிலையில் மீதமுள்ள நகைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளை சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி இல்லாததே கொள்ளையனுக்கு சாதகமாக அமைந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படும் நிலையில்
சிசிடிவி கேமராக்களை பாதுகாப்புக்காக பொதுமக்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தில் பொருத்த வேண்டும் என்கின்றனர் போலீசார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.